Hey guys, welcome back to Tanser 2021 college series video. So in the series of video first episode Trichy colleges பார்த்தோம். இப்போ வந்து சென்னை colleges பார்க்க போறோம். So இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன disclaimer. நான் சொல்ற collegesல more than 70 to 80% வந்து very average and medium colleges தான். So choosing these colleges are at your own risk. So ஒரு college பத்தி சொல்ல போதும் நிறைய factors base பண்ணி தான் சொல்லியிருக்கேன். So this video took me like 2 days to even prepare and make this video. So அது பார்த்துக்கோங்க. அவ்வளோ கண்டென்ட் வந்து நான் சர்ச் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ காலேஜ் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து 1 to 2 times வந்து வேகன்சி லிஸ்ட் இருக்குல்ல, MBA வேகன்சி லிஸ்ட் 3rd அன்னைக்கு ரிலீஸ் பண்ணது. அந்த வேகன்சி லிஸ்ட்டில் நீங்கள் காலேஜ் கோடு வந்து இந்த காலேஜ் நேமை டைப் பண்ணிங்கன்னா எத்தனை, இப்போ சப்போஸ் சென்ட் ஜோசப் இருக்குன்னா சென்ட் ஜோசப் டைப் பண்ணிங்க, எத்தனை சென்ட் ஜோசப் இருக்குன்னு காமிக்கும். ஸோ அதோட எடுத்து நீங்கள் வெப்சைட், காலேஜ் வெப்சைட்டில் இன்னொரு வாட்டி செக் பண்ணி தான் எடுக்கணும். நான் செக் பண்ணி தான் எடுத்தேன். பட் நான் காலேஜ் கோர்ஸ் கொடுக்கல. பிகாஸ் நாளைக்கு ஃபியூச்சரில் ஒரு தப்புனா யூ வில் கம் அண்ட் பிளேம் மீ. ஸோ அதனால நான் வந்து என்னோட ரெஃபரன்ஸ்க்கு மட்டும் காலேஜ் கோர்ஸ் எடுத்துட்டு நான் தரல. ஸோ மேக் ஷுர் யூ செக் தெம். ஸோ காலேஜ் லிஸ்ட்டில் வந்துட்டு டான்செட் வழியாக போகிறது அண்ட் டான்செட் இல்லாமல் இருக்க வழிய காலேஜஸும் ரெண்டுமே கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஃபியூச்சர் ப்ரூஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இது டான்செட் 2021 தான் பண்ணேன். பட் இதுக்கப்புறம் உள்ள ஸ்டூடெண்ட்ஸும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் இப்படி போட்டிருக்கேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு MBA காலேஜஸ் வந்து என்னென்ன க்ரைட்டீரியா பேஸ் பண்ணி எடுக்கணும், ஒரு ஸ்டூடெண்ட் அப்படி தான் அனலைஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்கில்ஸ் இல்லாமல் நான் வந்து போனால் மொக்க காலேஜ் தான் போவேன், எனக்கு எந்த லைஃப் எய்மும் கிடையாது, என்னோட லெவலே அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூஆர் ஃப்ரீ டு சூஸ் எனி காலேஜஸ். ஸோ இந்த நான் சொன்ன லிஸ்ட் ஆஃப் க்ரைட்டீரியா வச்சு எடுத்து பார்த்தா சென்னையில் அண்ணா யூனிவர்சிட்டி SSN தவிர்த்து எதுவும் வராது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். அது தவிர்த்து நிறைய காலேஜஸ் வந்து இதில் பாதி கண்டிஷன்ஸை வந்து சாட்டிஸ்ஃபையே பண்ணாது. ஸோ நான் என்னென்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா FMCC கம்பெனிஸ் வந்து ஒரு காலேஜில் வருதா அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஸோ நீங்கள் LinkedIn அண்ட் அதர் சோஷியல் மீடியா குரூப்ஸில் வந்து நீங்கள் வந்து நிறைய சீனியர்ஸை போய் காண்டாக்ட் பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர் ரிவ்யூஸ் கேட்டுட்ருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பிளேஸ்மெண்ட் கம்பெனிஸ் வந்து FMCC கம்பெனிஸ் வருதா, இன்டர்ன்ஷிப்கே முதல்ல வருதான்னு கேட்கணும். அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு வருதா அப்படின்னு சொல்லி கேட்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து ஒரு காலேஜில் அட்லீஸ்ட் ஆவரேஜ் பேக்கேஜ் வந்து 5 இருக்கணும். ஸோ பி ஸ்கூல்ஸ்ன்னு முதல்ல பார்க்க போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட் எக்ஸாம் வச்சு நல்ல காலேஜஸ் இருக்குது. அடுத்து வந்து மேட் எக்ஸாமில் வந்து ஒரு டயர் 2 காலேஜஸ் சொல்லலாம். டான்செட்டில் இருக்கிறது ஆல்மோஸ்ட் எல்லாமே டயர் 3. அந்த டயர் 3ல தான் நம்ம டயர் 1, டயர் 2, டயர் 3ன்னு அதுக்குள்ளேயே நம்ம பிரித்து இது பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நிறைய காலேஜஸில் ஆவரேஜ்ன்றது 5 lakhs கொடுக்குறாங்க அப்படின்னா PSG, TSM இந்த மாதிரி ஒரு விரல் விட்டு என்ற லெவல் தான் காலேஜஸ் இருக்குது. ஸோ பிளேஸ்மெண்ட் ஆவரேஜ் 5 இருந்தால் தான் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து லைஃப்பில் ஒரு குட் பொசிஷன் போக முடியும். ஸோ அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான க்ரைட்டீரியா. ஆவரேஜ் 4 to 5 இருக்க பாருங்கள். அந்த மாதிரி காலேஜஸை எடுத்து உங்கள் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து 3வது வந்து குட் எக்ஸ்போஜர். இது என்ன ரொம்ப ஜென்ரலைஸ் பாயிண்ட்டாக இருக்குன்னு எல்லாம் யோசிப்பீங்க. பட் MBA படிக்க போது அந்த காலேஜில் வந்து நல்லா டெய்லி வீக்லி ஒன்ஸாவது ப்ரெசன்டேஷன் கொடுக்க வைக்கிறது, லைக் அசைன்மெண்ட்ஸ் இந்த சென்ஸ் அசைன்மெண்ட்ஸ் நல்ல இன்ஃபர்மேட்டிவான அசைன்மெண்ட்ஸ் கொடுக்கறது, நிறையா ட்ரைனிங் செஷன்ஸ் கூட்டு போகிறது, GD வந்து வைப்பாங்க. லைக் ஜிம் காலேஜ்லனா மார்னிங் வந்து நியூஸ் பேப்பர் ரீடிங், சாயங்காலம் வந்து அந்த நியூஸ் பற்றி அவங்க வந்து GD மாதிரி வச்சு டிஸ்கஸ் பண்ண வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்போஜர் லைக் ஆண்டர்பிரினர்ஷிப் செல் இந்த மாதிரி எல்லா விதத்தில் எக்ஸ்போஜர் கொடுக்குற காலேஜ் தான். நீங்கள் வந்து ஒரு 5 to 6 lakhs கட்டி படிக்க போது இந்த லெவல் எக்ஸ்போஜர் கண்டிப்பாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து NIRF ரேங்கிங். ஸோ இந்த ரேங்கிங் வந்து ஒரு காலேஜ்க்கு ரொம்ப முக்கியம். பட் MBA காலேஜஸ் இன் தமிழ்நாடுன்னு அப்படின்றது ஆக்சுவலாக இது முன்ன பின்ன பார்க்காதவங்களுக்கு நான் பேசிக்காக சொல்கிறேன். மேனேஜ்மெண்ட், இன்ஜினியரிங், ஓவரால் இந்த மாதிரி பல விதமாக அவங்க ரேங்கிங் கொடுத்துருப்பாங்க. எல்லா காலேஜ் யூனிவர்சிட்டிஸ் கூட ரேங்கிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம நியாயமாக பார்த்தா நம்ம MBAக்கு மேனேஜ்மெண்ட் ரேங்கிங் தான் பார்க்கணும். பட் நம்ம என்னன்னா மேனேஜ்மெண்ட் வச்சு பார்த்தா PSG, அண்ணா யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி லைக் அப்படி தான் இருந்தது ஓவரால் அண்ட் மேனேஜ்மெண்ட் வச்சு பார்த்தாலே. ஸோ அது நமக்கு பத்தாது. ஸோ நம்ம எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னா மேனேஜ்மெண்ட்டில் இருக்க காலேஜஸ், இன்ஜினியரிங்கில் NIRF வாங்கின காலேஜ், இந்த ஓவரால்லையும் NIRF ரேங்கிங் வாங்கின காலேஜ் எடுத்திருக்கோம். அண்ட் ஆல்சோ நான் இன்னொரு டிப் என்ன சொல்லுவேன்னா, நான் எடுத்திருக்கிறது வந்து 2021 NIRF ரேங்கிங்ஸ் வந்து காலேஜ். பட் நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா, உங்களுக்கு எந்த காலேஜும் போட முடியாத நிலமையில லைக் ரொம்ப பெரிய ரேங்க் வாங்கியிருக்கீங்கன்னா NIRF 2020, 2019 கூட எடுத்து பார்த்து லைக் ஒரு வருஷம் இருக்காத காலேஜ், நியூ காலேஜஸ்னால் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் நல்ல காலேஜ் எது அப்படின்னு. ஸோ இது ஒரு டிப் தான். ஆனால் ரீசெண்ட் NIRF ரேங்கிங் இப்போ ரிலீஸ் ஆச்சுல, அதை வச்சு தான் லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃபீ.
ஸோ ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜஸில் அபவ் 5 கேட்குறாங்க. ஸோ மெயினாக இன்ஜினியரிங் காலேஜஸில். ஸோ ஃபீ வந்து 5 lakhs மேலே ஒரு பிஜி டிகிரிக்கு வந்து செலவு பண்ணுறதுல நிறைய பேருக்கு இஷ்டம் இல்லை. ஸோ வேல்யூ ஃபார் மணின்னு பார்க்கும்போது அண்ணா யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, பாரதியார் யூனிவர்சிட்டின்னு இருக்குது. பட் நான் என்ன சொல்லுவேன்னா 5 lakhs மேலே கட்டுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிஎஸ்எம்மில் வந்து ஒரு கோர்ஸ் ஃபீ முடிக்க வந்து 9 to 9.5 lakhs ஆகும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ இன்வெஸ்ட் பண்ணதுக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பேக்கேஜ் 9, 5, 7, 12 வர பேக்கேஜஸ் வந்து 5 to 12 வர பேக்கேஜஸ் போகுது. ஸோ டிஎஸ்எம்க்கு இந்த ஃபீ கட்டுறது ஓகே தான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லலாம். ஸோ ஃபீ வந்து காலேஜ் பொறுத்து அந்த காலேஜ் உண்மையாக வர்த்துனா 5 மேலே செலவு பண்ணுறது தப்பு இல்லை. ஆனால் இதே இது நார்மலான இன்ஜினியரிங் காலேஜஸில் 4, 5, 6 அந்த ரேஞ்சில் ஃபீ கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ இதுக்கு 4க்கு பதிலாக மெட்ராஸ் யூனிவர்சிட்டி மாதிரி காலேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கேம்பஸ் கொஞ்சம் வெளில பார்க்குற மாதிரி இருக்கும், அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபீ வந்து வேல்யூ ஃபார் மணி அண்ட் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த 2 ஃபேக்டர்ஸும் நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணுறது பெட்டர். அடுத்த ஃபேக்டர் வந்து டியூவல் ஸ்பெஷலைசேஷன். டியூவல் ஸ்பெஷலைசேஷன் தான் நிறைய பேர் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ வந்து ஒரு காலேஜில் 10 electives இருக்குன்னா 6 வந்து எடுத்து லைக் 10 படிக்கணும் அப்படின்னா 6 மேஜர் 4 மைனர்னு இருக்கும். ஸோ இந்த 6 எடுக்கிற 4 வந்து 6 எடுக்கிறது வந்து மேஜர் மைனர் அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. ஸோ இது வந்து பிளேஸ்மெண்ட் போகும்போது நான் இது ரெண்டும் லைக் மார்க்கெட்டிங் ஃபினான்ஸ் படிச்சேன்னு தான் சொல்ல முடியும் தவிர என் காலேஜில் என்னோட ஸ்பெஷலைசேஷன் மார்க்கெட்டிங் அண்ட் ஃபினான்ஸ்னு சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கு அந்த இடத்துல இப்போ மார்க்கெட்டிங் தான் உங்களோட ஸ்பெஷலைசேஷன், மார்க்கெட்டிங் தான் மேஜராக சொல்ல முடியும். ஸோ மேஜர் மைனர் தான் சொல்ல முடியும் தவிர அது உங்களை ஸ்பெஷலைசேஷன் சொல்ல முடியாது. ஸோ காலேஜ்லேயே டியூவல் ஸ்பெஷலைசேஷன் ப்ரொவைட் பண்ணாங்கன்னா அது ஒரு ஆடட் ஃபேக்டர். பட் நிறைய காலேஜில் இல்லாத பட்சத்தில் சொன்ன மாதிரி நான் மார்க்கெட்டிங் ஃபினான்ஸ் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்டர்வியூவில் சொல்லலாம். ஸோ டியூவல் ஸ்பெஷலைசேஷன் இஸ் அ குட் வே டு ஷார்ட்லிஸ்ட் காலேஜஸ். அண்ட் ஸ்பெஷலைசேஷனில் அந்த டியூவல் எடுக்க போது மார்க்கெட்டிங் வந்து ஃபார் ஜாப் சேஃப்டி பர்பஸ் எடுத்துகிட்டு இன்னொரு ஸ்பெஷலைசேஷன் ஃபார் இன்ட்ரெஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்ஆருக்கு வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் நிறையா காலேஜில் எல்லா காலேஜுமே ரொம்ப கம்மி தான். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட்டிங் வந்து என்ன பண்ணலாம், நம்ம சேஃப்டிக்கு எடுத்துகிட்டு ஹெச்ஆர் வந்து நாளைக்கு கிடைச்சா போய்க்கலாம், இல்லைனா மார்க்கெட்டிங்கில் கண்டிப்பாக ஒரு ஜாப் கிடைக்கும். ஸோ இதுக்காக தான் டியூவல் ஸ்பெஷலைசேஷன் எடுக்க சொல்கிறோம். 7th பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பிளேஸ்மெண்ட். ஸோ இந்த ஃபேக்டர் வந்து ஈவன் டாப் காலேஜஸில் தான் இடிக்குது. பிகாஸ் அவங்க வந்து என்னென்னா 3 to 4 lakhs வந்து பிளேஸ் ஆகிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வர காலேஜஸ் ரொம்ப ஹையாக இருந்ததை அட்டென்ட் பண்ண விடுவாங்க தவிர்த்து இன்னொரு பிளேஸ்மெண்ட்டை அட்டென்ட் பண்ண விட மாட்டாங்க. ஸோ இது வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்கணும்னு ஒரு பர்பஸில் பண்ணுறது. பட் அங்கே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கம்மியாக ஆகிடும். ஸோ மல்டிபிள் பிளேஸ்மெண்ட் சப்போஸ் எங்கேயாவது இருக்குது, எஸ்பெஷலி எல்லாருக்கும் டாப் காலேஜ் கிடைக்காதனால ஆவரேஜ் காலேஜில் மல்டிபிள் பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஸோ ஆவரேஜ் காலேஜ் நீங்கள் போகும்போது கன்ஃபார்மாக மல்டிபிள் பிளேஸ்மெண்ட்ஸ் கேட்டுக்கோங்க. பிகாஸ் நம்மளுக்கு ஒரு 2 கம்பெனியில் பிளேஸ் ஆகி அதுக்குள்ளே சூஸ் பண்ணால் நம்மளுக்கு பெட்டராக இருக்கும். 8th பாயிண்ட் அகைன் நான் ஏற்கனவே சொன்னதான் மார்க்கெட்டிங் அண்ட் ஃபினான்ஸ். இதை கன்ஃபார்மாக நீங்கள் இந்த ஸ்பெஷலைசேஷன் எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா எம்பிஏ படிங்க, இல்லை எம்பிஏ படிக்காதீங்க. பிகாஸ் இது 2 ஸ்பெஷலைசேஷன் தவிர நீங்கள் எங்கே படித்தாலும் யுவர் சான்சஸ் ஆஃப் கெட்டிங் பிளேஸ்ட் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி லோ. நெக்ஸ்ட் 9th ஒன் வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் ஸ்கில்ஸ். ஸோ இப்போ வந்து நிறைய பேர் ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுறதில்ல. பட் முன்னாடினா எம்பிஏ படிக்கிறது அப்படின்றது ஏன் படிக்கிறேன்னு கேட்டாலே ஆண்டர்பிரினராக தான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆண்டர்பிரினர்ஷிப் ஸ்கில்ஸ் வந்து ஒரு காலேஜில் ப்ரொமோட் பண்ணுறது இப்போ அந்த ஐடியாவே இல்லைனா கூட ஃப்யூச்சரில் நம்மளுக்கு வந்து அது ஒரு என்ன சொல்ல ஒரு பேக் போனாக இருக்கும். ஸோ ஆண்டர்பிரினர்ஷிப்ஸ் ஒரு காலேஜில் செல் வச்சுருப்பாங்க ஆண்டர்பிரினர்ஷிப் செல்னு. ஸோ அது ஆக்டிவாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கோங்க. நிறைய டாப் காலேஜஸில் கூட சேம் என்ன சொல்ல ஆக்டிவாக இருக்கிறது கிடையாது. ஸோ லாஸ்ட் 2 பேட்ச் வந்து ஆன்லைன் பேட்ச்னால அவங்களுக்கு ஆக்டிவாக இருந்திருக்காது. பட் கம்மிங் லைக் வெரி ஓல்டு அலுமினை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க அவங்க எப்படி அந்த செல்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து அலுமினை கான்டாக்ட்ஸ் வந்து நல்லா இருக்கணும். ஒய்? பிகாஸ் வந்து ஒரு காலேஜில் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் கூட்டு வர்றது வந்து பிளேஸ்மெண்ட் இன்சார்ஜ் ஒரு ஸ்டூடெண்ட் தான் வைப்பாங்க. ஸோ அவங்க தான் மோஸ்ட்டாக அந்த பிளேஸ்மெண்ட்ஸ்க்கெல்லாம் இன்சார்ஜாக இருக்கும். நல்ல கான்டாக்ட்ஸ் இருந்தால் தான் நல்ல கம்பெனிஸ் வரும், இன்டர்ன்ஷிப்ஸ் கிடைக்கும் எல்லாமே. ஸோ வந்து ஒரு காலேஜோட அலுமினை வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அலுமினை பக்கவாக இல்லைனாவே பாதிக்கு பாதி பிளேஸ்மெண்ட் குறைஞ்சிரும். ஸோ ஸ்டாஃப் கூட்டு வர்றது, காலேஜ் கூட்டு வர்றது தவிர்த்து கண்டிப்பாக ஒரு ஸ்டூடெண்ட் டீம் இருந்தால் தான் நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வர முடியும். ஸோ அலுமினை பற்றி கன்ஃபார்மாக விசாரிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இவ்வளோத்தையும் கேட்டோடனே நிறைய பேர் வந்து டிப்ரெஸ் ஆகிருப்பீங்க. எப்படி இது வந்துட்டு கரெக்டாக இல்லை, லைக் இதெல்லாம் கேட்டோன்னே ரொம்ப டிஸ்கரேஜிங்காக இருக்குது. 1 year வெயிட் பண்ணி எம்பிஏ படிக்க போது இவ்வளோ ஃபேக்டர்ஸ் இருக்குதா, ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் நான் அதர் காலேஜஸ் நிறையா சொல்லுவேன். ஸோ இது வந்து எண்ட் ஆஃப் த இதில் இருக்கும், லைக் டான்செட் இல்லாமல் நிறைய காலேஜஸ் இருக்கும்.
ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை பார்த்துட்டு அந்த காலேஜஸில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் எடுத்துப்பாங்க, செப்பரேட்டாக என்ட்ரன்ஸ் வச்சுருப்பாங்க. கையில் மேத்ஸ் ஸ்கோர் இருந்ததுன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு இந்த காலேஜஸில் ஒரு என்ட்ரி கிடைக்கும். ஸோ டொனேஷன் மோஸ்ட்டாக வேணாம். மேனேஜ்மெண்ட் சீட்டு, ஸோ மேனேஜ்மெண்ட்னா ஆப்வியஸ்லி மேட் எக்ஸாம் எழுதியிருக்கணும்னா, ஸோ டான்செட் ஸ்கோரை எடுத்துக்கிற காலேஜஸ், அதாவது டான்செட் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க, ஆனால் டான்செட்டோட ஸ்கோரையும் ஒரு வேலிட் ஸ்கோராக வச்சு நிறைய காலேஜஸில் இன்டேக் எடுத்துப்பாங்க. ஸோ அதுலேயும் என்ன பிரித்து தான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அது வந்து எண்ட் ஆஃப் த வீடியோவில் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டிஸ்கரேஜ் ஆகணும் அப்படின்ல, இது வந்து ரியாலிட்டி ஆஃப் எம்பிஏ காலேஜஸ். ஸோ இதை தான் சொல்கிறேன். ஸோ எம்பிஏ வந்து பார்த்தீங்கன்னா லைக் யூஜியில் வந்துட்டு எப்படி சிஎஸ்ஐடிக்கு மட்டும் பிளேஸ்மெண்ட் இருக்குமோ அதே மாதிரி தான் பிஜிக்கு எம்பிஏல வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் தான் பிளேஸ்மெண்ட். ஸோ ஃபினான்ஸ் மார்க்கெட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லைனா சேராதீங்க. நல்ல காலேஜ், டாப் காலேஜில் இல்லைனா சேராதீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட எய்ம்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பொறுத்து தான் சொல்லுவேன். அண்ட் லாஸ்ட்லி இதில் சொல்லாத பாயிண்ட் ஒன்று வந்து ஜாப். ஸோ கையில் ஜாப்பு இல்லை, இப்போ ஜாப் ஆஸ்பிரன்ஸ் யாராவது இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஐடி கம்பெனியில் லைக் டிசிஎஸ், சிடிஎஸ், லைக் என்ன சொல்கிறது, அமேசான் லைக் டெவலப்பர் அந்த மாதிரி சொல்லலாம். உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஐடி கம்பெனி ஜோஹோ இந்த மாதிரினா கிடச்சிருச்சுன்னா டூயிங் எம்பிஏ இஸ் டெஃபினெட்லி நாட் ஒர்த் இட். அதுவும் த்ரூ ட்ரான்சிட் டெஃபினட்டாக ஒர்த் இல்லை. ஸோ நீங்கள் வந்துட்டு டெஃபினட்டாக யூ கேன் லீவ் திஸ் கவுன்சிலிங் அண்ட் கோ ஃபார் தட். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, டிஸ்கரேஜிங்காக இருக்க ஒரு விஷயம், போன வருஷத்தோட இந்த வருஷம் 1000 பீப்புள் எக்ஸ்ட்ராவாக கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயரே நிறைய பேருக்கு லைக் கேட்ட காலேஜஸ் லைக் கரெக்டாக இருந்தது, பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கு கிடைச்சது அந்த மாதிரி இருந்தது. ஸோ இந்த வாட்டி கன்ஃபார்மாக அந்த கேஸ் இருக்காது. எஸ்பெஷலி ஃபார் டாப் 5 to 10 காலேஜஸ் வெரி ஃபியூ நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு வந்து சீட்ஸ் இருக்குது. அண்ட் நிறைய காலேஜ் சீட்ஸ் மேனேஜ்மெண்ட் மூலியமாக ஃபில் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு வெரி வெரி லெஸ் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்குது. ஸோ எல்லாருமே இப்போ 4 உங்கள் அனாலிசிஸ் படி இப்போ ஓசியில் வந்து இந்த 10 காலேஜ்க்கு சேர்த்து ஒரு 200 சீட் இருக்குன்னா நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா 4 காலேஜஸ் வர போடுங்க. லைக் என்ன ஒரு 40 to 50 சீட்ஸ் வர எக்ஸ்ட்ராவாக போடுங்க. நம்ம அப்புறம் அப்வர்ட் மூவ்மெண்ட் கொடுத்துக்கலாம். பிகாஸ் யூ நெவர் நோ, உங்களுக்கு லைக் டாப் மார்க் வாங்கி அலாட்மெண்ட்டே வராமல் போயிடும். ஸோ சப்ளிமெண்ட்ரியில் போனால் ஒன்றுமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இவ்வளோ தான் நான் சொல்லணும்னு நினச்சது. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக போயிடுச்சு. ஸோ ஐம் கோயிங் டு பி மேக்கிங் அ பார்ட் 2. ஸோ இது வந்து ஃபேக்டர்ஸ் ஃபார் சூஸிங் எம்பிஏ காலேஜ். இது வந்து பார்ட் 1. பார்ட் 2 வந்து உங்களுக்கு காலேஜ் லிஸ்ட் வந்து ஆரம்பிக்கிறேன்.